Hi friends, இன்னைக்கு வந்துட்டு ஒரு மினி மேக் மாதிரி பார்த்தலாம். எல்லா क्वेश्चंस பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து வேர்ட் ப்ராப்ளம்ஸ் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து ஒரு மிக்சர் அண்ட் அலிகேஷன் டாபிக். வீடியோவை போஸ்ட் பண்ணிட்டு நீங்க இந்த क्वेश्चனை எப்படி அப்ரோச் பண்ணீங்களோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. சோ தென் என்னோட அப்ரோச்சை பாருங்க. எனக்கு இந்த क्वेश्चन வந்து 5 செகண்ட் தான் ஆகும். ஏன்னா எனக்கு அந்த கான்செப்ட் தெரியும். இந்த மாடல் வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றது. சோ அதுக்காக தான் இந்த வீடியோ மெயினா எப்படி அப்ரோச் பண்ணலாம். சோ அது பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ ஃபுல்லாவே இருக்கும். சோ நான் எப்படி இந்த क्वेश्चन அப்ரோச் பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி மாடல் வந்துட்டாலே ரெண்டு கேஸ்லயுமே எது ஈக்குவலா இருக்குன்னு பாருங்க. ரெண்டு கேஸ்லயுமே பெட்ரோல் தான் ஆட் பண்றாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கேஸ்ல 12 லிட்டர் பெட்ரோல் ஆட் பண்றாங்க, செகண்ட் கேஸ்ல 22 லிட்டர் பெட்ரோல் ஆட் பண்றாங்க. சோ கெரோசின் ஆட் பண்றாங்க. ரெண்டுலயுமே 12 லிட்டர் கெரோசின் ஆட் பண்றாங்க, செகண்ட் கேஸ்ல 22 லிட்டர் கெரோசின் ஆட் பண்றாங்க. சோ உங்களுக்கு அந்த இடத்துல இன்னொரு இது என்னது பெட்ரோல் இருக்கு. சோ பெட்ரோலோட குவான்டிட்டி எங்கேயுமே சேஞ்ச் ஆகல, உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? நீங்க ஜஸ்ட் பெட்ரோலோட குவான்டிட்டியை ஈக்குவேட் பண்ண போறீங்க. ஆக்சுவலா பெட்ரோலோட குவான்டிட்டி உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? டோட்டல் மிக்சர்ல டோட்டல் குவான்டிட்டில பெட்ரோலோட பெர்சன்டேஜ் பண்ணீங்கன்னா பெட்ரோலோட குவான்டிட்டி கிடைக்கும். சோ இதான கான்செப்ட். பெட்ரோல் குவான்டிட்டி உங்களுக்கு எப்படி? இப்ப 100 லிட்டர் மிக்சர் இருக்கு, அதுல 50% பெட்ரோல்னா 100ல 50% பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு பெட்ரோலோட குவான்டிட்டி 50 லிட்டர் கிடைக்கும். சோ அதான் அந்த லைன்ல தான் நான் ஈக்குவேஷன் எழுதிருக்கேன். சோ உங்களுக்கு ரெண்டு கேஸ்லயுமே பெட்ரோலோட குவான்டிட்டி கான்ஸ்டன்ட். ஓகேவா? அப்ப டோட்டல் குவான்டிட்டியும் பெட்ரோல் பெர்சன்டேஜும் ஒண்ணுக்கு ஒண்ணு இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனல். அந்த கான்செப்ட் தான். ஓகேவா? இதுதான் வந்து 5 செகண்ட்ஸ்ல இந்த क्वेश्चन முடிக்க ஹெல்ப் பண்ணும். சோ எப்படி ரெண்டு கேஸ்லயும் எவ்வளவு பெட்ரோல் பெர்சன்டேஜ் இருக்கு? ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்ன சொல்றாங்க? டோட்டல் மிக்சர் நான் x எடுத்துக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல x + 12 ஆட் பண்றாங்க, செகண்ட் கேஸ்ல x + 22 ஆட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் கேஸ்ல பெட்ரோல் என்ன பெர்சன்டேஜ்? x + 12 ஆட் பண்ணதுக்கு அப்புறமா 25% இருக்கு. சோ 25. செகண்ட் கேஸ்ல வந்து 24 டைரக்டா அவங்களும் சொல்லிட்டாங்க. சோ 24%. இது வந்து என்னது? பெட்ரோல் பெர்சன்டேஜ். சோ நமக்கு தெரியும் பெட்ரோல் குவான்டிட்டி எங்கேயுமே சேஞ்ச் ஆகாது. பெட்ரோல் குவான்டிட்டி சேம் அப்படின்னா டோட்டல் குவான்டிட்டியும் பெட்ரோல் பெர்சன்டேஜும் ஒண்ணுக்கு ஒண்ணு இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனல். சோ பெட்ரோல் பெர்சன்டேஜ் இருக்கு, இதை இன்வெஸ்ட் பண்ணி போட்டீங்கன்னா அது டோட்டல் குவான்டிட்டியோட ரேஷியோவா இருக்கும். இன்வெஸ்ட் பண்ணி போடுங்க. 24 25. இது வந்து டோட்டலோட ரேஷியோ, டோட்டல் குவான்டிட்டியோட ரேஷியோவா இருக்கும். இப்போ ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ்? சோ இங்க x + 12 x + 22. சோ டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 10 லிட்டர் இன்க்ரீஸ் ஆயிருக்கா? ரேஷியோல எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 1 யூனிட். சோ இந்த 1 யூனிட் வந்து 10 லிட்டர்னா 240 24 யூனிட் என்ன வரும்? 240 லிட்டர் வரும். 25 யூனிட்ஸ் வந்து 250 லிட்டர் வரும். நம்மகிட்ட இனிஷியல் குவான்டிட்டி தான் கேட்டிருக்காங்க. இந்த மிக்சர் எப்படி வந்துச்சு? இனிஷியலோட 12 ஆட் பண்ணதுனால வந்துச்சு. உங்களுக்கு இனிஷியல் வேணும்னா இதுல இருந்து 12 மைனஸ் பண்ணிருங்க. மைனஸ் பண்ணீங்கன்னா 228. அப்படி இல்ல நீங்க இதை வச்சு எடுக்க போறீங்கன்னா இந்த குவான்டிட்டி எப்படி வந்தது? உங்களுக்கு இனிஷியல் குவான்டிட்டியோட 22 ஆட் பண்ணதுனால வந்தது. சோ அந்த 22 மைனஸ் பண்ணீங்கன்னா இனிஷியல் குவான்டிட்டி கிடைச்சிடும் 228. சோ எப்படி பார்த்தாலுமே ரெண்டு கேஸ்லயுமே இனிஷியல் குவான்டிட்டி தான் கிடைக்குது. சோ இந்த அப்ரோச் நல்லா ஞாபகம் வச்சுங்க. குவான்டிட்டி சேமா இருந்தா நம்ம இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். மிக்சர் அண்ட் அலிகேஷன் இந்த கான்செப்ட் யூஸ் ஆகும். ஓகேவா? இந்த ஆன்சர் வந்து 228 லிட்டர்ஸ். செகண்ட் क्वेश्चन வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டாபிக். என்ன சொல்றாங்கன்னா ஒரு பர்சன்ட் 60 பால் இருக்கு, அந்த பாலுடைய சிபி 7.5 rupees, ப்ராஃபிட் வந்து 3.5 rupees ஒரு பாலுக்கு அவருக்கு கிடைக்குது. ஸோ அப்போ அவர் வந்து எவ்வளவு ரூபாய் செல் பண்ணியிருப்பாரு? செல்லிங் பிரைஸ் வேணா சிபி பிளஸ் ப்ராஃபிட் ஆட் பண்ணுவோம். அப்போ ஒரு பாலை வந்து 11 ரூபாய் செல் பண்ணியிருந்தா தான் அவருக்கு ஒரு பாலுக்கு 3.5 rupees ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். சிபி பிளஸ் ப்ராஃபிட் பண்ணீங்கன்னா செல்லிங் பிரைஸ் கிடைச்சிரும். நம்மகிட்ட என்ன கேட்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் 20 பாலை வந்து 19 rupeesல செல் பண்றாரு, ஒரு பால் 19 rupeesனு. ஸோ ரிமைனிங் இருக்க அந்த 40 பால்ஸ் வந்து எவ்வளவு ரூபாயில செல் பண்ணா இந்த ஓவரால் செல்லிங் பிரைஸ்க்கு ஈக்குவலா இருக்கும்? அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா மொத்தம் 60 பால்ஸ் இருக்கு, அது ஃபர்ஸ்ட் 20 பால் வந்து 90 rupees செல் பண்ணிடுறாரு. ஸோ ரிமைனிங் 40 பால்ஸ் இருக்கா? ஒரு பாலுடைய சிபி வந்து 7.5 rupees. ஸோ டோட்டல் சிபி வேணும்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஒரு டோட்டல் சிபி கிடைக்கும். செல்லிங் பிரைஸ் என்னது? ஒரு பாலுக்கு 11 rupees. அதாவது ப்ராஃபிட் 3.5 ஆட் பண்ணீங்கன்னா செல்லிங் பிரைஸ் 11 இருக்கும். அப்ப 60 பாலோட செல்லிங் பிரைஸ் வந்து 60 × 11 பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு வேல்யூ வரும். ஸோ ஃபர்ஸ்ட் 20 பாலை அவங்க சொல்ற இந்த ரூபாய் செல் பண்ணாங்க. ரிமைனிங் இருக்க அந்த 40 பாலை எவ்வளவு ரூபாயில செல் பண்ணா இந்த 60 × 11 டோட்டல் செல்லிங் பிரைஸ்க்கு ஈக்குவலா வரும் அப்படின்றத கேட்கறாங்க. ஆக்சுவலா இது எல்லாமே பெரிய நம்பர்ஸா இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. அப்படியே மல்டிப்ளை பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா என்ன வரும்? இது 3 வரும், 1 வரும், இது 2 வரும். இப்போ உங்கள்கிட்ட 3 பால் இருக்கு, 3 பாலுடைய சிபி வந்து 7.5 rupeesனா டோட்டல் சிபி என்ன வரும்? 22.5 rupees. ஓகே, 3 பாலுடைய செல்லிங் பிரைஸ் வேணும் அப்படின்னா ஒரு பாலோட செல்லிங் பிரைஸ் 11, 3 பாலோட செல்லிங் பிரைஸ் வந்து
33 வரும். இதுல ஃபர்ஸ்ட் ஒரு பால் வந்து எவ்வளவு ரூபாய் செல் பண்றாரு? சோ நம்ம இந்த 20 தான் சிம்பிளிஃபை பண்ணி 1ன்னு எடுத்துருக்கோம். அப்ப ஒரு பால் கணக்காயிரும். சோ ஒரு பால் வந்து 19 ரூபீஸ்ல செல் பண்றாரு. ரிமைனிங் எத்தனை பால் இருக்கு? ரெண்டு பாலோட செல்லிங் பிரைஸ் என்னன்னு தெரியாது, அதை எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? இந்த டோட்டல் செல்லிங் பிரைஸ் இந்த இதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ 33. இப்போ 14 அங்கிட்டு போயிருமா? ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? 14 7 ரூபீஸ்னு வரும். அப்போ அந்த ரிமைனிங் இருக்க 40 பாலையும் 7 ரூபான்னு வித்தாதான் அவருக்கு இந்த ஓவரால் செல்லிங் பிரைஸ் வந்து 60 × 33க்கு ஈக்குவலா இருக்கும். இதை நீங்க பெரிய நம்பர் சர்ச் பண்ணீங்கன்னா ப்ரிலிம்ஸுக்கு டைம் ஓடிடும். இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க டிசைட் பண்றதா. ஸோ ரேஷியோல இருக்க சிம்பிளிஃபை பண்ணாலும் வேல்யூஸ் சேஞ்ச் ஆக போறது இல்லை. ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து 7 ரூபீஸ். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது வந்து ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாபிக். என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பர்சன்டா 24,000 ரூபாய் இருக்கு. அது சிஐலையும் எஸ்ஐலையும் ரெண்டு ஸ்கீம்ல தனித்தனியா இன்வெஸ்ட் பண்றாங்க. எவ்வளவு அமௌண்ட் நமக்கு சொல்லல, பட் டோட்டல் அமௌண்ட் 24,000. சிஐ வந்துட்டு 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 இயர்ஸ். ஸோ 2 இயர்ஸ் 10%னாலே உங்க மைண்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடணும். நெட் ரேட் வந்து என்ன வரும்? 2 இயர்ஸ்க்கு 21% வரும். சிஐயை பொறுத்த வரைக்கும் 21%. ஸோ எஸ்ஐல வந்து எவ்வளவு வரும் அவருக்கு? எஸ்ஐல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12% சொல்லிட்டாங்க, பட் டைம் சொல்லல. ஸோ நம்ம டைத்தை விட்டு டீனே எடுத்துக்கோம். ஸோ 12% டி. ஓகேவா? இது ரெண்டும் டோட்டலா சேர்ந்து அவருக்கு ஃபைனல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கிடைக்குது? 16,560. ஓவரால் பிரின்சிபல் ஓவரால் ரேட் பர்சன்டேஜ் வேணும்னா அந்த ஓவரால் இன்ட்ரெஸ்ட் 16,560 டிவைட் பை பிரின்சிபல் பண்ணீங்கன்னா ஓவரால் ரேட் என்னன்னு கிடைச்சிரும். ஸோ இன்ட்டு 100. 2 0 கேன்சல் ஆகி இது கேன்சல் ஆயிரும். ஸோ 24ல கேன்சல் பண்ணீங்கன்னா 165ல 7 டைம்ஸ் போகுமா? 7 டைம்ஸ் இல்ல, 6 டைம்ஸ் தான் போகும். ஸோ 144, 216ல 9. ஸோ ஓவரால் ரேட் வந்து 69% வருது. இப்போ இந்த 21 அந்த சைடு போயிடுச்சுன்னா 12% டி ஈக்குவல் டு 48 இருக்கும். ஸோ டி வேணும் அப்படின்னா 48/12 பண்ணீங்கன்னா 4 இயர்ஸ்னு வரும். அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட டைம் பீரியட் வந்து 4 இயர்ஸ். அடுத்து வந்து ஒரு ஏஜஸ் ரிலேட்டட் அப்படிங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஜோதிஸ் பர்சன்டேஜ் இஸ் 30% மோர் தென் கர்ணன்ஸ் பர்சன்டேஜ். ஸோ ஜோதி கர்ணன் ரெண்டு பேரோட பர்சன்டேஜ் ரேஷியோ சொல்லிட்டாங்க. ஜோதி கர்ணன். ஸோ ஜோதியோட ஏஜ் வந்து கர்ணனோட ஏஜோட 30% மோர். அப்ப கர்ணன் வந்து 100 இருந்தா ஜோதி வந்து 130 இருக்கும். சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 13:10 இருக்கும். ஓகே, இது வந்து பர்சன்டேஜோட ரேஷியோ. அடுத்து என்ன சொல்றாங்க? ஆஃப்டர் 6 இயர்ஸ் கரண்ட்ஸ் ஏஜ் வில் பி 20% லெஸ் தென் ஜோதிஸ் ஏஜ். ரெண்டு பேருக்குமே 6 வருஷத்துக்கு அப்புறம். ஸோ இந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். ஸோ ஜோதியோட ஏஜ் 6 வருஷத்துக்கு அப்புறம் என்ன இருக்கோ, கர்ணனோட ஏஜ் 6 வருஷத்துக்கு என்ன இருக்கோ, அதை ரெண்டையும் கம்பேர் பண்றாங்க. என்ன சொல்றாங்க? 20% லெஸ் சொல்றாங்க. ஸோ ஜோதியோட ஏஜ் வந்து 6 வருஷத்துக்கு அப்புறம் 100 இருந்தா கர்ணனோட ஏஜ் 80 இருக்கும் ரேஷியோல. சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 5:4 வரும். ஸோ 5:4. இப்போ ஆக்சுவலா இந்த கொஸ்டின் வந்து எப்பயுமே என்ன பண்ணுங்க, ஒரு கிராஸ் செக் பண்ணுங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் டைம் பீரியட் தானே. ஸோ பிரசன்ட்ல இருந்து இங்க வரைக்கும் 6 இயர்ஸ் கேப், கர்ணனுக்கும் இந்த பர்சன்டேஜ்ல இருந்து இங்க வரைக்கும் 6 இயர்ஸ் கேப். ஓகேவா? அப்ப ரேஷியோல டைரக்டா அந்த வேல்யூ வருது. அந்த ரேஷியோலயே ஈக்குவலா இருக்கான்னு பாருங்க. ரேஷியோல 13 - 5 பண்ணீங்கன்னா 8 வருது. ஸோ இங்க 10 - 4 பண்ணீங்கன்னா 6 வருது. ஆக்சுவலா இதுல இருந்து இதை பண்ணக்கூடாது, இதுல இருந்து இதை பண்ணணும். ஏன்னா இதுதான் அதிக ஏஜ், இது பர்சன்டேஜ், இது வந்து 6 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள ஏஜ். ஸோ இதுதான் கம்மியா இருக்கும். ஸோ இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணீங்கன்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணீங்கன்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். இந்த ரெண்டு ஈக்குவலா இருக்கான்னு பாருங்க. ஈக்குவலா இருந்தா டைரக்டா அந்த வேல்யூவை எவ்வளவு டைம் பீரியடோ அதுக்கு ஈக்குவேட் பண்ணீங்கன்னா சிம்பிளா முடிஞ்சிடும். பட் இந்த கொஸ்டின் நமக்கு அப்படி இல்லை. ஏன்னா இந்த வேல்யூ சின்னதா இருக்கு, இது பெருசா இருக்கு. ஸோ இந்த மாதிரி கேஸ்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரேஷியோட டிஃபரன்ஸ் வந்து என்ன வருது? 13 - 10 3ன்னு வருதா? அந்த 3ஆல இந்த செகண்ட் ரேஷியோவையும், இங்க என்ன டிஃபரன்ஸ் வருது? 5 - 4 1. அந்த 1ஆல இந்த ஃபர்ஸ்ட் ரேஷியோ மல்டிப்ளை பண்ணிருங்க. மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் டிஃபரன்ஸ் பாருங்க. 13 10, இது வந்து 15 12ன்னு வரும். இப்ப ரெண்டு சைடும் டிஃபரன்ஸ் பாருங்க. 15 - 3 பண்ணீங்கன்னா 2 யூனிட்ஸ் வருது. அதே மாதிரியே 12 - 10 பண்ணீங்கன்னா 2 யூனிட்ஸ். ஸோ ரெண்டு சேமா இருக்கா? நமக்கு டைம் பீரியட்ல சேமா வருது, ரியல் வேல்யூல சேமா வருது, ரேஷியோலையும் சேமா வருது. அப்ப இந்த 2 யூனிட்ஸ் 6 இயர்ஸ்க்கு ஈக்குவேட் பண்ணிருங்க. அப்போ 1 யூனிட் வந்து 3 இயர்ஸ் இருக்கும். நம்மளோட கொஸ்டின்ல என்ன கேட்கறாங்க? கர்ணனுடைய ஜோதிஸ் ஏஜ் வாஸ், எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஜோதியோட ஏஜ் கர்ணனோட பர்சன்டேஜ்க்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கர்ணனோட பர்சன்டேஜை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. 10 யூனிட்ஸ் என்ன வரும்? 2 யூனிட்ஸ் வந்து 6 இயர்ஸ்னா 10 யூனிட் வந்து 30 இயர்ஸ் வரும். இது வந்து கர்ணனோட பர்சன்டேஜ். ஜோதியோட பர்சன்டேஜ் என்னது? 39. ஸோ ஜோதியோட பர்சன்டேஜ்ல இருந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போனா ஜோதியோட ஏஜும் கர்ணனுடைய பர்சன்டேஜும் சேமா இருக்கும். ஸோ இதுல இருந்து -9 பண்ணீங்கன்னா 30. ஸோ இதுவும் 30 இதுவும் 30 ஈக்குவலா இருக்கு. அப்ப 9 இயர்ஸ் மைனஸ் பண்ணணும். இப்போ 9 இயர்ஸ் எகோ தான் ஜோதியோட ஏஜ் வந்து கர்ணனோட பர்சன்டேஜ்க்கு ஈக்குவலா இருக்கும். இதை தான் கொஸ்டின்ல கேட்கறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து 9 இயர்ஸ். ஓகேவா? ஸோ இன்னொன்று வந்துட்டு இந்த கிராஸ் மல்டிபிளிகேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னா,
ஸோ ரெண்டு சைடும் என்ன கேப் அப்படியே எது பெருசு எது எது சிறுசுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலையுமே இதுதான் சின்ன வேல்யூவாக வரும் பர்சன்டேஜ். ஸோ ஒரே இதுலேயே ரெண்டு மைனஸ் வரதுனால நம்ம அது போடணும் அவசியம் இல்லை. ஸோ அடுத்து வந்து ரிலேஷன் பார்த்தாச்சு. டிஃபரன்ஸ் வந்து என்னது, 2 பேருக்கும் 6 வருஷம் 6 வருஷம். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 52 மைனஸ் 50 2 யூனிட்ஸ் வரும். இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 6ன்னு வரும். அதே வேல்யூ தான் இங்கே உங்களுக்கு 2 யூனிட் 6 இயர்ஸ் கிடைச்சதுல அதே தான் இங்கேயும் கிடைக்கும். ஸோ 3 மெத்தடு. ஒரு மெத்தடு டேரெக்டாக கிராஸ் செக் பண்ணி பார்க்குறீங்க, ரெண்டு சைடும் இயர் கேப் சேமா இருக்கு, அப்ப ரெண்டு சைடும் ரேஷியோலையும் சேமா வருதான்னு பாக்குறீங்க. வந்துச்சுன்னா டைரக்டா இங்க எப்படி ஈக்குவேட் பண்ணீங்களோ அப்படியே ஒரு ஸ்டெப் கம்மியா பண்ணி முடிச்சிடலாம். பட் அப்படி வரல அப்படின்னா இந்த ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா வரும். ஏன்னா செகண்ட் ரேஷியோ டிஃபரன்ஸால ஃபர்ஸ்ட் ரேஷியோ டிஃபரன்ஸால செகண்ட் ரேஷியோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அதுக்கப்புறமா அந்த டிஃபரன்ஸ் வந்து யூனிஃபார்மா மாறிடும். அப்படியும் இல்லையா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து 9 இயர்ஸ். ஸோ அடுத்து வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பேஸ்டு சம். என்னன்னா ஏபிசி 3 பேருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோவும் கொடுத்துட்டாங்க, டைம் ரேஷியோவும் கொடுத்துட்டாங்க. ஸோ ப்ராஃபிட் ரேஷியோ என்ன வரும், கேபிட்டல் இன்ட்டு டைம் பண்ணுவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடுங்க. ஏபிசி 3 பேர், இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ வந்து 3:5:2. இது வந்து கேபிட்டல் ரேஷியோ. டைம் ரேஷியோ வந்து என்ன சொல்றாங்க, 4:1:3. ஸோ 4:1:3. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ப்ராஃபிட் ரேஷியோ என்ன வரும், 12 5 6ன்னு வரும். இது வந்து ப்ராஃபிட் ரேஷியோ. ஏஎன்சிக்கு ப்ராஃபிட் ரேஷியோ டிஃபரன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ரேஷியோல 6 யூனிட்ஸ் டிஃபரன்ஸ் வருதா, இது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும், 4200 ரூபாய்க்கு ஈக்குவல் சொல்றாங்க. ஸோ 6 யூனிட்ஸ் 4200 1 யூனிட் என்ன வரும், 700 வரும். ஸோ பி உடைய ப்ராஃபிட் 5 யூனிட்ஸ் என்ன வரும், 3500 வரும். இது வந்து பி உடைய ப்ராஃபிட். நெக்ஸ்ட் பி உடைய ப்ராஃபிட்டுக்கும் பி உடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் என்ன ரேஷியோ சொல்றாங்க, பி உடைய கேபிட்டல் ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ பியை பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் ப்ராஃபிட் வந்து ப்ராஃபிட்டோட 60% மோர் சொல்றாங்க. ஸோ ப்ராஃபிட் 100 இருந்தா கேபிட்டல் வந்து 160 இருக்கும் பியை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ சீன் வேணாம், ஏன்னா சீன் ஒரு பர்சன்ட் இருக்கனால கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஐன்னு எழுதிக்கிறேன். இப்போ ரேஷியோ எழுதிங்கன்னா என்ன வரும், 8:5 இருக்கும். இந்த 5 யூனிட்ஸோட வேல்யூ தான் நமக்கு 3500 கிடைச்சிருக்கு. அப்ப பி உடைய இன்வெஸ்ட்மெண்ட் 8 யூனிட்ஸ் என்னவா இருக்கும், 8 × 7 5600 வருமா? இங்க இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோல பிஎன்சி என்ன ரேஷியோ, 5:2. ஏன்னா சி உடைய இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஏபிசியோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோல பிசியை மட்டும் எடுங்க. 5:2ன்ற ரேஷியோல இருக்கு ரெண்டு பேரோட இன்வெஸ்ட்மெண்ட்டும். இந்த 5ஓட வேல்யூ தான் நம்ம இப்போ 5600 கண்டுபிடிச்சிருக்கோம் பியோட இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அப்படியே ரிவர்ஸ்ல போறீங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அப்போ 1 யூனிட் வந்து என்ன கிடைக்கும், 11 55 மிச்சம் 20. ஸோ 1120 2 × 1120 பண்ணீங்கன்னா என்ன வரும், 2240 வரும். ஸோ இதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். அடுத்து வந்து ஒரு டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் கொஸ்டின். என்ன சொல்றாங்கன்னா, a bus travels at the speed of 45 km/h including all stoppages in many towns along the way. if stoppage இல்லாம போனா அதோட ஆவரேஜ் ஸ்பீட் வந்து 54 ஆ இருக்குது. நம்ம என்ன கேக்குறாங்க, நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் என்டையர் ஜர்னி டேக்ஸ் இன்க்ளூடிங் தி ஸ்டாப்பேஜ் 4 hours. ஸோ டோட்டலா 4 hours எடுத்துக்குது. நம்மகிட்ட வந்துட்டு டியூரிங் த ஈச் ஸ்டாப்பேஜ் ஒரு ஸ்டாப் வந்து 8 நிமிஷம் நிக்கிறாங்க. ஸோ எத்தனை ஸ்டாப்ஸ் இருக்கும் அதை கேட்குறாங்க. ஆக்சுவலா இந்த மாடல் வந்தா நீங்க ஃபர்ஸ்ட் இந்த செகண்ட் ஹாஃப் மறந்துடுங்க கொஸ்டின்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்க்ளூடிங் ஸ்டாப்பேஜ் ஆவரேஜ் ஸ்பீட் வந்து 45. ஸோ வித்தவுட் ஸ்டாப்பேஜ் ஆவரேஜ் ஸ்பீட் 54. ஸோ ஒரு ஸ்டாப்ல எவ்வளவு நேரம் நிற்கும். ஸோ யூஸ்வலா நார்மல் கொஸ்டின் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி கேட்டா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ வித்தவுட் ஸ்டாப்பேஜ் ஸ்பீடு 54, வித் ஸ்டாப்பேஜ் ஸ்பீடு வந்து 45. இதை ரேஷியோல சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 6:5 வருமா? 9 கேன்சல் பண்ணீங்கன்னா எப்பயுமே இந்த வித்தவுட் ஸ்டாப்பேஜ் இருக்க ஆவரேஜ் ஸ்பீடை 60 மினிட்ஸ்க்கு ஈக்குவேட் பண்ணுங்க. ஸோ 6 யூனிட்ஸ் வந்து 60 மினிட்ஸ்னா 5 யூனிட்ஸ் என்ன வரும், 50 மினிட்ஸ். அப்போ ஒரு ஸ்டாப்ல வந்து அவங்க 10 நிமிஷம் நின்றுருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ யூஸ்வலா கொஸ்டின் இப்படி தான் கேட்பாங்க. பட் நமக்கு இந்த கொஸ்டின் என்ன சொல்லிட்டாங்க, இந்த நம்ம ஏன் இங்க வந்து 60 மினிட்ஸ்க்கு ஈக்குவேட் பண்றோம்னா அங்க வந்து எவ்வளோ டைம் டிராவல் சொல்லல. ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் வந்து 1 hour, kmpsனா கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ 1 hourக்கு இத்தனை கிலோமீட்டர். ஸோ அதனால தான் 1 hour 60 மினிட்ஸ் எடுக்கிறேன். பட் இந்த கொஸ்டின் என்ன சொல்லிட்டாங்க, டோட்டல் டைம் வந்து 240 மினிட்ஸ் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த 6 hours எதுக்கு ஈக்குவேட் பண்ண போறீங்கன்னா 240 மினிட்ஸ் ஈக்குவேட் பண்ண போறீங்க. ஸோ 6 hours வந்து 240 மினிட்ஸ்னா 5 யூனிட்ஸ் வந்து என்ன வரும், இன்ட்டு 40, அப்போ 200 வருமா? ஸோ கேப் என்ன வருது, 40 மினிட்ஸ். அப்போ ஓவராலா 40 மினிட்ஸ் நின்றுருக்காங்க ஸ்டாப்ல. ஒரு ஸ்டாப்புக்கு 8 நிமிஷம். அப்ப நம்பர் ஆஃப் ஸ்டாப்ஸ் எத்தனை வரும், 40/8 பண்ணீங்கன்னா 5 ஸ்டாப் இருந்திருக்கு இடையில. ஸோ அந்த அவங்க டிராவல் பண்ண வேல 5 ஸ்டாப் இருந்திருக்கு. ஒவ்வொரு ஸ்டாப்லயும் 8 நிமிஷம் நின்றுருக்காங்க. அதனாலதான் அந்த 40 நிமிஷம் கேப் வருது உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து 5.
ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து ஒரு பைப் அண்ட் சிஸ்டம் டாபிக். என்ன சொல்றாங்கன்னா 15 பைப் இருக்கு, அதுல சில பைப் இன்லெட், சில பைப் வந்து அவுட்லெட். இந்த மாடல் நம்ம ஆல்ரெடி RLBPO கிளர்க்கு பிலிம்ஸ் வீடியோ போட்டிருப்போம், அதுலயே நிறைய பார்த்துருப்போம். இந்த வருஷம் அடுத்து என்ன சொன்னாங்க, இன்லெட் பைப் வந்து அந்த டேங்கை, அதாவது ஒரு இன்லெட் பைப் வந்து அந்த டேங்கை 16 ஹவர்ஸ்ல ஃபில் பண்ணோம், ஒரு அவுட்லெட் பைப் வந்து அந்த டேங்கை 20 ஹவர்ஸ்ல எம்டி பண்ணோம். ஸோ இப்படி இந்த 15 பைப்புமே சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது, அதுல எத்தனை இன்லெட் எத்தனை அவுட்லெட்னு தெரியாது, பட் 15 பைப்பும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது அந்த டேங்க் வந்து 26 ஹவர்ஸ் 40 மினிட்ஸ்ல ஃபில் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸோ நம்மகிட்ட நம்பர் ஆஃப் அவுட்லெட் பைப்ஸ் கேட்குறாங்க. இந்த மாடல் வந்தாலே எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, யூஸ்வலா நீங்க என்ன பண்ணுவீங்க, இன்லெட் பைப்போட டைம் இருக்கு, அவுட்லெட் பைப்போட டைம் இருக்கு. ஸோ கெப்பாசிட்டி வேணும்னா எல்சிஎம் எடுப்பீங்களா, அதே ப்ரொசீஜர் தான். இங்க வந்து 3 கேஸ் இருக்கு, இன்லெட் பைப், ஒரு இன்லெட் பைப்பு, ஒரு அவுட்லெட் பைப்பு. ஸோ டோட்டல் பைப்ஸ் எடுத்துக்கிற டைம் இது 3த்துக்கு எல்சிஎம் எடுத்துருங்க, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஸோ ஒரு இன்லெட் பைப்பு 16 மணி நேரம், ஒரு அவுட்லெட் பைப் வந்து 20 மணி நேரம். ஸோ மொத்த பைப்பு 15 சேர்ந்து 26 மணி நேரம் 40 நிமிஷம் சொல்றாங்களே, அதை ஃபர்ஸ்ட் நீங்க ஃபிராக்ஷன் கன்வெர்ட் பண்ணுங்க. 40 மினிட்ஸ் வந்து நம்ம ஹவர்ஸ்ல கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 40 டிவைட் பை 60 பண்ணுவோமா, ஸோ 2/3 வரும். ஸோ 26 2/3, இது மிக்சடு ஃபிராக்ஷன், இந்த ஃபிராக்ஷனை மாத்தீங்கன்னா 80/3 வரும். ஸோ எல்லா பைப்பும் சேர்ந்து 80/3 ஹவர்ஸ்ல அந்த டேங்கை ஃபில் பண்ணுது. இப்போ இதுக்கு எல்சிஎம் வந்து என்ன வரும், எப்பயுமே ஃபிராக்ஷன்ல வருது அப்படின்னா ஃபிராக்ஷனுக்கு எல்சிஎம் எப்படி எடுப்போம், LCM of numerator divided by HCF of denominator. So LCM of numerator பாத்தீங்கன்னா 16 20 80, LCM வந்து 80 தான் வரும். அடுத்து டினாமினேட்டருக்கு HCF பார்க்க போறீங்க. டினாமினேட்டர் இங்க என்னது, இங்க கீழ 1 இருக்கு, இங்கேயும் 1 இருக்கு. சோ எதுமே இல்லனா 1 இருக்கதான் அதான் சொல்றேன். சோ 113 ஓட HCF என்ன வரும், 1 தான் வரும். சோ 80 divided by 1 80 தான் இருக்கும். சோ இந்த கேஸோட கெபாசிட்டி வந்து 80. அப்ப ஒரு பைப்போட எஃபிஷியன்சி 5, ஒரு லீக்கோட எஃபிஷியன்சி -4. லீக்ன்றனால மைனஸ் போடுறேன், ஓகேவா. சோ இப்போ ஓவரால் எஃபிஷியன்சி வந்து என்ன சொல்லுவாங்க, 80 divided by 80 பண்ணீங்கன்னா 1 இருக்கும், இந்த 3 மேல வந்துரும். சோ 3, இது +3 -3 டிசைட் பண்ணிக்கணும். டேங்க் ஃபில் ஆகுதுன்னு சொன்னா இது +3, டேங்க் எம்டி ஆகுதுன்னு சொன்னாங்கன்னா அது -3. ஏன்னா இந்த क्वेश्चनல அப்படியே வரும், ஓகேவா, அதை பாத்துங்க. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு பைப்போட எஃபிஷியன்சி, இருக்கிற 15 பைப்புமே ஃபில் பைப்பா இருந்தா டோட்டல் எஃபிஷியன்சி என்னன்னு இருக்கும், 15 × 5 75 இருக்கும். இது வந்து ஒரு லீக் பைப்போட எஃபிஷியன்சி, இருக்கிற 15 பைப்புமே லீக்கா இருந்தா டோட்டல் எஃபிஷியன்சி என்ன இருக்கும், 15 × -4 -60. பட் நமக்கு டோட்டல் எஃபிஷியன்சி என்ன வந்திருக்கு, +3 வந்திருக்கு. சோ அதை நடுவுல போடுறீங்க. இப்போ அலிகேஷன் எடுத்தீங்கன்னா என்ன வரும், 60 3 -60 பண்ணீங்கன்னா 63. ஏன்னா எப்பயுமே பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் தான் போகணும். -60 3ல எது பெரிய நம்பர், 3 தான் பெரிய நம்பர். சோ 3 -60 பண்ணும்போது +60 மாறிடும். சோ 63. தென் இதையும் பண்ணும்போது இங்க 75, இங்க 3, பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் பண்ணீங்கன்னா 75 - 3 72 இருக்கும். அதுக்கப்புறம் இதை 9 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கன்னா இது 7, இது 8. ஸோ 7:8 இந்த ரேஷியோல தான் இன்லெட் பைப்பும் அவுட்லெட் பைப்பும் இருக்கும். ஸோ டோட்டல் பைப் என்னது, 15 பைப்பு. ரேஷியோலையும் 7 + 8 15 யூனிட் வருது. ஸோ 15 யூனிட் 15 பைப்னா ஒரு யூனிட் வந்து ஒரு பைப். அப்ப நம்பர் ஆஃப் ஃபில் பைப் கேட்டாங்கன்னா 7 யூனிட்ஸ் வந்து 7 பைப்ஸ் இருக்கும். நம்மளோட கொஸ்டின்ல 8 அவுட்லெட் பைப் கேட்குறாங்க. அவுட்லெட் பைப் வந்து ரேஷியோல 8 யூனிட்ஸ். அப்ப 8 யூனிட்ஸ் வந்து 8 அவுட்லெட் பைப் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து 8. அடுத்த கொஸ்டின் வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டாபிக். என்ன சொல்றாங்கன்னா, a seller sells 12 chairs at a profit of 12% and 4 chairs at a loss of 3%. if his total profit வந்து 1650 சொல்லிட்டாங்க. நம்மகிட்ட CP of each chair கேக்குறாங்க. ஒரு சேர் 100 rupees அஸ்யூம் பண்ணுங்க. ஸோ 12 சேரோட CP என்ன வரும், 1200 வரும். இன்னொரு கேஸ்ல 4 சேர், ஒரு சேர் 100 ரூபானா 4 சேர் 400 ரூபான்னு வரும். இந்த 12 சேரை வந்து அவர் என்ன ப்ராஃபிட்ல செல் பண்றாரு, 12% ப்ராஃபிட். ஸோ 1012 12% என்ன வரும், பர்சன்டேஜுக்கு 2 ஜீரோ கேன்சல் ஆகி 12 × 12 144 இருக்கும். அதே மாதிரி 400, இந்த 4 சேரை வந்து -3%, அதாவது 3% லாஸ், ஓகேவா. ஸோ 400ல 3% எவ்வளவு வரும், பர்சன்டேஜுக்கு 2 ஜீரோ கேன்சல் ஆகி 4 × 3 12 இருக்கும். ஸோ லாஸ்ன்றதுனால மைனஸ் போடுறோம். இப்போ ஓவரால் ப்ராஃபிட் வந்து என்ன வரும், இந்த ப்ராஃபிட் மைனஸ் இந்த லாஸ், 144 - 12 பண்ணீங்கன்னா 132 வரும். இந்த 132 யூனிட்ஸோட வேல்யூ தான் 1650 சொல்லிட்டாங்க. அப்போ 1 யூனிட்டோட வேல்யூ என்ன வரும், ரெண்டுமே 11 மல்டிபிள்ஸ். இதை 11ல கேன்சல் பண்ணீங்கன்னா 12, இது வந்து 150 வரும். ஸோ 150/12 12.5 இருக்கும் 1 யூனிட். அப்ப ஒரு சிபி வந்து நம்ம 100 rupees அசீவ் பண்ணிருக்கோம். ஸோ 100 யூனிட் என்ன வரும், அப்படியே இந்த புள்ளி வந்து இங்க, ஸோ 2 ஜீரோ வந்துடும். ஸோ 1250 வரும். ஒரு சேரோட சிபி வந்து 1250 rupees.
இப்போ வந்துட்டு அடுத்து வந்து ஒரு டிஐ பார்த்துடலாம். ஸோ இது வந்து பார் கிராஃப் தான். ஸோ ஒவ்வொரு ஹோட்டல்ஸ் இருக்கு, ஏபிசிடி 5 ஹோட்டல் இருக்கு. 5 ஹோட்டலையும் லக்ஸரி ரூம், நார்மல் ரூம் 2 ரூம் இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க பார் வந்துட்டு எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா ஆவரேஜ் ஆஃப் நம்பர் ஆஃப் நார்மல் ரூம் பிளஸ் லக்ஸரி ரூம். ஸோ அதை இன்ட்டு 2 பண்ணீங்கன்னா சம் ஆஃப் லக்ஸரி பிளஸ் நார்மல் கிடைச்சிரும். செகண்ட் பார்ல என்ன கொடுத்துருக்காங்க, டிஃபரன்ஸ் பிட்வீன் நார்மல் அண்ட் டிஃபரன்ஸ். ஸோ நார்மல் மைனஸ் லக்ஸரின்னு சொன்னதுனால நார்மல் தான் பெரிய வேல்யூ, லக்ஸரி வந்து ஸ்மாலர் வேல்யூவா இருக்கும். ஸோ நார்மல் மைனஸ் லக்ஸரி வந்து செகண்ட் பார்ல சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க அந்த இதை டீகோட் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஜுவலா நார்மல் என்ன லக்ஸரி என்ன எழுதிட்டீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர் பண்ணா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸ்ட்ரைட்டா அப்படியே எடுத்து போற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஏவை பொறுத்த வரைக்கும் நார்மல் ரூம்ஸ் எவ்வளவு, லக்ஸரி ரூம்ஸ் எவ்வளவு, ஸோ இதை ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஏல வந்து ஆவரேஜ் என்ன சொல்லியிருக்காங்க 40. அப்போ சம்மு வேணுமா இன்ட்டு 2 பண்ணுவோமா. ஸோ ஆவரேஜ் சம்மு வந்து 18 வரும். டிஃபரன்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க 16 சொல்லியிருக்காங்க. ஸோ சம்மு 18, டிஃபரன்ஸ் வந்து 60. நமக்கு நார்மல் ரூம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணுவோமா. ஸோ ஏ பிளஸ் பி, ஏ மைனஸ் பி. ஏ வேணும்னா என்ன பண்ணுவோம், ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணுவோம். பி வேணும்னா ரெண்டையும் மைனஸ் பண்ணி 2ஆல டிவைட் பண்ண போறோம். அதே கான்செப்ட் தான். ஸோ 80 16 ஆட் பண்ணா 96 டிவைட் பை 2 பண்ணீங்கன்னா நார்மல் ரூம் வந்து 48. ஸோ டோட்டல் 80. ஸோ ரிமைனிங் இருக்க 32 வந்து லக்ஸரியா இருக்கும். ஓகே, அடுத்து பிக்கு வாங்க. பில வந்துட்டு ஆவரேஜ் 30 சொல்லியிருக்காங்க. அப்போ சம்மு 60, டிஃபரன்ஸ் வந்து 20. சம்மு 60, டிஃபரன்ஸ் 20. ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 80 டிவைட் பை 2 பண்ணீங்கன்னா 40. ஸோ நார்மல் ரூம் 40, ரிமைனிங் இருக்க 20 வந்து ஏன்னா டோட்டல் 60 வருதுல. ஸோ ரிமைனிங் 40 போக ரிமைனிங் 20 வந்து லக்ஸரியா இருக்கும். அடுத்து சிக்கு வந்தீங்கன்னா சில வந்துட்டு சம்மு வந்து 38, சாரி ஆவரேஜ் 38, அப்போ சம்மு வந்து 76, டிஃபரன்ஸ் வந்து 24 சொல்றாங்க. சம்மு 78, டிஃபரன்ஸ் 24. ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 102. 102 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 51 வருமா. சம்மு 78, ஸோ அதில் 51 போச்சுன்னா ரிமைனிங் 27. அடுத்து டிக்கு வாங்க. ஸோ டியை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் வந்து 30, அப்போ சம்மு 60, டிஃபரன்ஸ் வந்து 28. ஸோ 60 28 ஆட் பண்ணீங்கன்னா 88, 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 44. ஸோ டோட்டல் ரூம்ஸ் 60, அதில் 44 போக ரிமைனிங் இருக்க 16 லக்ஸரியா இருக்கும். அடுத்து ஈக்கு வந்தீங்கன்னா ஸோ சம்மு வந்து சாரி ஆவரேஜ் வந்து 22 சொல்றாங்க. அப்போ சம் வந்து 44 இருக்கும். டிஃபரன்ஸ் வந்து 16. 44 16 ஆட் பண்ணீங்கன்னா 60/2 30 இருக்கும். ஸோ டோட்டல் 44, அதில் 30 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 14 வந்து லக்ஸரியா இருக்கும். ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்க பார் கிராஃபை டீகோட் பண்ணி தனித்தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ டேரக்டாக கொஸ்டின் போகலாம். நம்ம டீகோட் பண்ணுவோம். அதில் சீல மட்டும் ஒரு கனெக்ஷன், ஏன்னா ஒரு வேல்யூ தப்பா எடுத்துறேன். ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்க, சீல ஆவரேஜ் வந்து 38, அப்போ சம்மு 76, டிஃபரன்ஸ் வந்து 24. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 100, அதை 2ஆல டிவைட் பண்ணா 50. அப்போ நார்மல் ரூம் வந்து 15 இருக்கும். ஸோ டோட்டல் 76ல 50 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 26 வந்து லக்ஸரியா இருக்கும். ஸோ இந்த ஒரு கரெக்ஷன் மட்டும். இப்போ டேரக்டா நம்ம கொஸ்டின்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, ஏ அண்ட் பில இருக்க லக்ஸரி ரூம்ஸ். ஸோ ஏபி சேர்த்து ஏல 32, பில 20. ஸோ டோட்டலா 52 லக்ஸரி ரூம் இருக்கு ஏபி டுகெதர். அதே மாதிரி சிடிஇல எவ்வளவு இருக்குன்னு கேட்கறாங்க. இந்த வேல்யூ 26 16 42 14 56. இது ரெண்டுத்துக்குள்ள ரேஷியோன்னு கேட்கறாங்க. இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டுமே 4ஓட மல்டிபிள்ஸா கேன்சல் பண்ணீங்கன்னா 13:14 வரும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் நார்மல் ரூம்ஸ் பர் ரெசார்ட் ஃபார் ரெசார்ட்ஸ் ஏபிடி. ஸோ நார்மல் ரூம் ஏபிடியில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இங்கே 48 ஏல, பியில் 40 88, டியில் 44 88 128 132 டோட்டலா. ஸோ ஆவரேஜ் வேணும் அப்படின்றனால ஸோ டோட்டல் ஏபிடி 3 ஹோட்டல்ஸ். ஸோ டிவைட் பை 3 பண்ணீங்கன்னா 44 வரும். ஸோ செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து 44. அடுத்து வந்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க. On a particular day 50% of total number of rooms of resort B is booked out of which 50% is the number of normal rooms. அதாவது B ல இருக்க டோட்டல் ரூம்ஸ் டோட்டல் என்னது 60. இதுல 50% வந்து அன்னைக்கு நாள்ல புக் ஆகுது. அப்ப புக் ஆனது வந்து 30யா. ஸோ 60ல 50% வந்து 30 ரூம்ஸ் புக் ஆயிருக்கு. அதுல என்ன சொல்றாங்க 50% வந்து நார்மல் ரூம். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் லக்ஸரி ரூம்ஸ் விச் ஆர் நாட் புக்டு ஆன் தட் டே. ஸோ இந்த 30ல லக்ஸரி ரூம் வந்து 50% சொல்றாங்க. ஸோ 30ல 50% வந்து 15 இருக்கும். அப்போ ரிமைனிங் 15 லக்ஸரி ரூம்னு இருக்கும். ஸோ டோட்டல் லக்ஸரி 20, புக் ஆனது 15, புக்டு ஆகாதது 5. ஸோ அதை தான் கேட்குறாங்க நம்மகிட்ட. ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து 5. ஸோ நெக்ஸ்ட் வந்து 4வது கொஸ்டின். இன் ரெசார்ட் சி நம்பர் ஆஃப் லக்ஸரி ரூம்ஸ் இஸ் வாட் பர்சன்ட் ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் நார்மல் ரூம்ஸ். லக்ஸரி சில 26 வந்து லக்ஸரி ரூம், டோட்டல் வந்து 70, டோட்டல் நார்மல் ரூம் வந்து 50. ஸோ 26/50 பண்ணீங்கன்னா என்ன வரும்,
ஸோ அப்படியே இன்ட்டு 2 பண்ண போறீங்க, மேலே இன்ட்டு 2 பண்ணீங்கன்னா 52% வரும். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் ஆன்சர் வந்து 52%. ஏன்னா லக்ஸரி ரூம் வந்து நார்மல் ரூம்ல எவ்வளவு பர்சன்டேஜ் கேட்குறாங்க, அவ்வளவுதான். ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் நார்மல் ரூம்ஸ் இன் ரெசார்ட் சி அண்ட் இ டுகெதர். சிஇல இருக்க நார்மல் ரூம் 50, 30, 80 இதுக்கும் லக்ஸரி ரூம்ஸ் இன் போத் ரெசார்ட்ஸ் டுகெதர். ஸோ நார்மல் ரூம் சில இல இருக்க நார்மல் ரூமுக்கும் சிஇல இருக்க லக்ஸரி ரூமுக்கும் உள்ள ரேஷியோ கேட்குறாங்க. இங்க 26 இருக்கு, இங்க 14 இருக்கு. ஸோ டோட்டலா 40. ரேஷியோ எடுத்தீங்கன்னா 2:1 வரும். ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் ஆன்சர் வந்து 2:1. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து ஒரு கேஸ்லட்டி பார்த்தோம்னா, ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 கம்பெனி ஏபிசி 3த்துமே ஸ்கூல் பஸ்ஸஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. எல்லா பஸ்ஸுமே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேரும் வராங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் 18 சொல்லிட்டாங்க. அண்ட் ஏபிசி அவங்க 3 பேருக்கு இடையில இருக்க டோட்டல் நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் வந்து ரேஷியோவில் கொடுத்துட்டாங்க. என்ன ரேஷியோ சொல்லியிருக்காங்கன்னா 2:4:3. அப்போ இந்த டோட்டல் ரேஷியோட சம் வந்துட்டு ஈக்குவல் டு 18 பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ஸ்கூல் ஒவ்வொரு கம்பெனியும் எவ்வளோ பஸ் இருக்குன்னு நமக்கு கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ ரேஷியோ வந்து 2:4:3. ஸோ டோட்டல் பண்ணிங்கன்னா 9 யூனிட்ஸ் வருது ரேஷியோவில். டோட்டல் பஸ்ஸஸ் 18. ஸோ 9 யூனிட்ஸ் 18னா 1 யூனிட் 2 பஸ்ஸஸ்னு வரும். அப்போ 2 யூனிட்ஸ் 4 இருக்கும், 4 யூனிட்ஸ் 8 இருக்கும், 3 யூனிட்ஸ் 6 இருக்கும். ஸோ ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 18 கரெக்டாக வருது. அப்போ ஏ பி சி 3த்துலயும் டோட்டல் பஸ்ஸஸ் ஃபர்ஸ்ட் காலம்ல. ஓகேவா? டோட்டல் பஸ்ஸஸ் ஏல வந்து 4, பில வந்து 8, சில வந்து 6. ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாங்க, ஏல வர்ற ஒரு பஸ்ல வர்ற பாய்ஸ் உடைய ஆவரேஜ் ஓகே 45 சொல்றாங்க. ஓகே, ஏல 45. ஸோ இது வந்து 75% ஆஃப் த ஆவரேஜ் ஆஃப் கம்பெனி பி. அப்ப இது 75% இருந்தா கம்பெனி பில 100% இருக்கும் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பாய்ஸ். ஸோ இது ரேஷியோ எடுத்தீங்கன்னா 3:4 நம்ம. ஸோ 3 யூனிட்ஸ் 45னா 4 யூனிட்ஸ் வந்து என்ன வரும் 16 வரும். அப்ப பில வந்து ஒரு பஸ்ல 60 பாய்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? இந்த டோட்டலா 8 பஸ்ஸஸ் இருக்கா. ஸோ 8 into 60 பண்ணீங்கன்னா 418 வரும். அதே மாதிரி ஏல வந்து 45 பாய்ஸ் இருக்காங்க ஒரு பஸ்ல. அப்ப 4 பஸ்ஸுக்கு 180 பேர் இருப்பாங்க. ஓகேவா? நம்மகிட்ட அடுத்து இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றாங்க, டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1800. இதுல கேர்ள்ஸ் டு பாய்ஸ் ரேஷியோ வந்து 11:9 சொல்லிட்டாங்க. பாய்ஸ் 11, கேர்ள்ஸ் 9 ரேஷியோல இருப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த ரேஷியோல பிரிச்சீங்கன்னா இது என்ன வரும் 990. இது வந்து 810 வரும். ஓகேவா? அப்ப இங்க கீழே வந்து பாய்ஸ் கீழே டோட்டல் 990. இதையும் இதுல மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா சில எவ்வளவு பாய்ஸ்ன்னு கிடைச்சிடும். மைனஸ் பண்ணி 48, 58, 66. ஸோ பாய்ஸ் வந்து சில 313 இருக்கும். அதே மாதிரி சில கேர்ள்ஸ் வந்து 210 சொல்லிட்டாங்க, சாரி 270 சொல்லிட்டாங்க. டோட்டல் கேர்ள்ஸ் வந்து 810. அப்ப இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணீங்கன்னா ஏ பிளஸ் பில டோட்டல் கேர்ள்ஸ் எவ்வளவு கிடைச்சிடும். இதை மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும் 514 வருமா. ஸோ ஏல இருக்க கேர்ள்ஸ் பிளஸ் பில இருக்க கேர்ள்ஸ் ஈக்குவல் டு 540. ஏல எவ்வளவு கேர்ள்ஸ் இருக்காங்க, ஒரு பஸ்ஸுக்கு 4. சாரி ஒரு பஸ் அந்த ரேஷியோ வந்து என்ன சொல்றாங்க 10:7 சொல்லிருக்காங்க. அதாவது ஏல ஒரு பஸ்ல 7 யூனிட்ஸ் கேர்ள் இருக்காங்க. ஏல டோட்டல் பஸ்ஸஸ் வந்து 4. ஸோ 4 into 7 28x. அதே மாதிரியே பில வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் 8. ஒரு பஸ்ஸுக்கு 10 யூனிட்ஸ் இருக்காங்க கேர்ள்ஸ். ஸோ ரேஷியோலன்றாங்க நான் யூனிட்ஸ் சொல்றேன். 8 into 10 பண்ணீங்கன்னா 18 வரும். 80x. இது வந்து 540க்கு ஈக்குவல். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைக்கும் 5 கிடைக்குமா. அப்ப அதை எடுத்துட்டு வந்து 7ல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 35, 10ல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 50ன்னு வரும். அப்ப ஏல வந்து ஒரு பஸ்ஸுக்கு 35 கேர்ள்ஸ். அப்ப 4 பஸ்ஸுக்கு 140 கேர்ள்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி பில வந்துட்டு ஒரு பஸ்ஸுக்கு 50 கேர்ள்ஸ். அப்ப 8 பஸ்ஸுக்கு 400 கேர்ள்ஸ் இருப்பாங்க. இப்ப வெரிஃபை பண்ணி பாருங்க, எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வருதான்னு. 540, 270, 810 இங்க ஆல்ரெடி ஆட் பண்ணி தான் போட்டுருக்கோம். ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூஸ். இதை பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்து கொஸ்டின்ஸ்ல இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, டிஃபரன்ஸ் பிட்வீன் நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இன் ஆல் பஸ்ஸஸ் ஆஃப் 3 கம்பெனிஸ். ஸோ டோட்டல் டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. பாய்ஸ் கேர்ள்ஸ் டிஃபரன்ஸ் வந்து இங்க என்ன வருது, இதுக்கு டிஃபரன்ஸ் 180 வருதா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து 180. அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க, டிஃபரன்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் பாய்ஸ் இன் ஆல் பஸ்ஸஸ் ஆஃப் கம்பெனி பி அண்ட் சி. பி சில இருக்க டிஃபரன்ஸ் பாய்ஸ். ஸோ 480, 330 டிஃபரன்ஸ் வந்து என்ன வருது 150ன்னு வருதா. So 150. இது வந்து what percent of the number of boys in all buses of company A. So boys வந்து 180 வருது. So 150 by 180 simplify பண்ணீங்கன்னா 5/6 வந்து என்ன வரும். So 1/6 வந்து 16.66 தெரியும் நமக்கு. So அது into 5 பண்ணீங்கன்னா 83.33 வரும். So ஆப்ஷன் வந்துட்டு 83
1/3. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேவா? ஸோ அடுத்து வந்துட்டு தேர்ட் கொஸ்டின். வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஆல் பஸ்ஸஸ் ஆஃப் கம்பெனி சி ஆர் கேர்ள்ஸ்? ஸோ கம்பெனி சியில் 270, டோட்டல் வந்து சியில் எவ்வளோ வருது? 33, 53, 600 வருதா? ஸோ 270 பை டோட்டல் 600. இது என்ன பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 6 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 45 வரும். ஸோ 45% ஆப்ஷன் சி தான் கரெக்ட். தேர்ட் கொஸ்டின். அடுத்து ஃபோர்த் கொஸ்டின். டிஃபரன்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இன் ஆல் பஸ்ஸஸ் ஆஃப் கம்பெனி ஏ. ஸோ கம்பெனி ஏல பாய்ஸ் கேர்ள்ஸ் டிஃபரன்ஸ் வந்து 40. இது வந்து வாட் பர்சன்ட் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் ஆல் பஸ்ஸஸ் ஆஃப் கம்பெனி பி. ஸோ கம்பெனி பியில் வந்து டோட்டல் கேர்ள்ஸ் 400. ஸோ இது வந்து என்ன பர்சன்டேஜ் வரும்? 10% வருமா? ஸோ ஃபோர்த் கொஸ்டின் ஆன்சர் வந்து 10%. அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின். வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஆல் பஸ்ஸஸ் ஆஃப் கம்பெனி பி? கம்பெனி பியில் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் 480, 40, 880. ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் ஆன்சர் வந்து 880. அடுத்து வந்து ஒரு 3 அப்ராக்சிமேஷன் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிரஷன் பாருங்க. 33 ஸ்கொயர் பிளஸ் 12 ஸ்கொயர் மைனஸ் 14 ஸ்கொயர். ஸோ எல்லாமே அப்ராக்சிமேஷன் வழி தான். ஸோ நீங்கள் அந்த 0.02 அதெல்லாம் கன்சிடர் பண்ண அவசியம் இல்லை. ஸோ அதுக்கு நியரஸ்ட் இன்டீஜர் தான் நீங்கள் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 33.02னா இங்கே 33 தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ ஸ்கொயர் கண்டுபிடிக்க நிறைய ட்ரிக்ஸ் இருக்கு. நான் பர்சனலாக என்ன ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ 33 இருக்குல்ல, ஸோ 33க்கு முன்னாடியோ இல்லை பின்னாடியோ 0ல முடியிற நம்பர். நான் வந்து முன்னாடி 33க்கு முன்னாடி 0ல முடியிற நம்பர் 30. ஸோ எவ்வளோ கேப்பு? 3. ஸோ 33 மைனஸ் 3 இன்ட்டு 33 பிளஸ் 3 எவ்வளோ கம்மியாச்சோ அதை விட அதிகமாக. ஸோ 33 பிளஸ் 3. ஸோ இப்படி பண்ணீங்கன்னா என்ன வரும்? 30 இன்ட்டு 36 1080 வரும். எவ்வளோ கம்மியாக இருந்துச்சு? 3 ஆட் பண்ணிக்கோமா? ஸோ 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1089. ஸோ நான் வந்து இப்படி தான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ நிறைய ட்ரிக்ஸ் இருக்கு. இதோட ஷார்ட் ட்ரிக் கூட இருக்கலாம், பட் எனக்கு இதான் கம்ஃபர்ட்டாக இருக்கு. ஸோ 33 ஸ்கொயர் வந்து 1089. அடுத்து வந்து 12 ஸ்கொயர் வந்து 144. இது நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா இங்கிட்ட ஒரு 11 போயிடுச்சுன்னா 1100, ரிமைனிங் வந்து 133 இருக்கும். 1233. ஸோ இதுல இருந்து 14 ஸ்கொயரை மைனஸ் பண்ணணும். 14 ஸ்கொயர் என்னது? 196. ஸோ நீங்க 200 மைனஸ் பண்ணீங்கன்னா 1033 இருக்கும். இதோட ஒரு 4 ஆட் பண்ணீங்கன்னா 1037 வரும். அதான் ஆன்சர். ஸோ அடுத்து வந்து செகண்ட் எக்ஸ்பிரஷன் வந்து நீங்க அந்த அப்ராக்சிமேஷன்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இன்டீஜரா எழுதுனீங்கன்னா எப்படி எழுதுவீங்க? 18 இன்ட்டு 19 மைனஸ் 12 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 30. இப்போ 18 இன்ட்டு 19. ஸோ நம்ம இந்த பிளஸ் மைனஸ் எது பண்ணுவோம்? நம்ம அந்த பார்மஸ் ரூல் தெரியும். ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? இது வந்து டேரக்டா மல்டிப்ளை பண்ணா கொஞ்சம் பெரிய நம்பரா இருக்கு. ஸோ இதை 20 கன்வெர்ட் பண்ணுங்க. 18 இன்ட்டு 20 360. அதுல இருந்து ஒரு 18 மைனஸ் பண்ணீங்கன்னா 342 வரும் இந்த வேல்யூ. ஸோ இதுல இருந்து 12 பண்ணீங்கன்னா 330. இந்த பக்கம் எக்ஸ் இன்ட்டு 13 இருக்கா? ஸோ 30 கேன்சல் பண்ணீங்கன்னா 11 வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 11. அடுத்து அதே மாதிரி தேர்ட் கொஸ்டினையும் அந்த அப்ராக்ஸ் பண்ணி எழுதுனீங்கன்னா எப்படி எழுதுறீங்க? 3888 டிவைட் பை 81 இன்ட்டு 6 ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 15. ஓகேவா? இப்போ இது கண்டிப்பா கேன்சல் ஆகும். ஏன்னா ஆப்ஷன்ல பாருங்க எல்லாமே இன்டீஜரா தான் இருக்கு. அப்போ இது கண்டிப்பா 81ஓட கேன்சல் ஆகும். ஸோ தைரியமா அடிச்சு கொடுங்க. ஸோ 4 டைம்ஸ் போகுமா? 324. ரிமைனிங் 64 ஸோ 648ல 8 டைம்ஸ் போகும். 8 இன்ட்டு 81 பண்ணீங்கன்னா 648 கரெக்டாக வரும். ஸோ 48 இன்ட்டு 6 பண்ணீங்கன்னா 288 மைனஸ் 15 ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 273 வரும். ஃபர்ஸ்ட் சீரீஸை பார்த்தீங்கன்னா கேப் எல்லாமே சின்ன சின்னதாக இருக்கு. ஸோ அடிஷனல் சப்ட்ராக்ஷனாக ஆயிருக்க போது நீங்கள் கேப் மட்டும் எடுத்துகிட்டே போங்க. 18 25 கேப் வந்து 7, 25 21. ஸோ இது வந்து 35 வரும். இது வந்து 49. ஸோ ஏதாவது உங்களுக்கு லாஜிக் பிடிபடி தான் பாருங்க. ஸோ எல்லாமே 7ஓட மல்டிபிள்ஸாக இருக்கா? ஸோ இது 1 இன்ட்டு 7, இது 3 இன்ட்டு 7, 5 இன்ட்டு 7, 7 இன்ட்டு 7. ஸோ ஆட் நம்பர்ஸோ 7ஓட ஆட் நம்பர் மல்டிபிள்ஸாக கொடுக்கலாம். அடுத்தது வந்து 9 இன்ட்டு 7 தான் ஆயிருக்கும். அப்போ 63. ஸோ 130யோட 63 ஆட் பண்ணீங்கன்னா 193 தான் இருக்கும் அடுத்த நம்பர். ஸோ அடுத்த செகண்ட் சீரீஸ்ல பாருங்க. ஸோ இங்கேயும் கேப் வந்து கம்மியாக தான் இருக்கு. ஸோ நீங்க அந்த கேப் மட்டும் எவ்வளோ பார்த்துட்டே போங்க. ஸோ இங்கே கேப் வந்து என்ன வரும்? -26, இங்கே வந்து -24, இங்கே வந்து -22. ஸோ இதை பார்க்கும்போதே அடுத்தது நீங்க மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணிட்டு போயிடணும். அடுத்து இங்கே -20 இருக்கும். அடுத்து இங்கே -18 ஆகணும். 84ல் 18 போச்சுன்னா என்ன வரும்? 74, 66 வரும். அடுத்து தேர்ட் சீரிஸ் பாருங்க. தேர்ட் சீரிஸ்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப் வந்து கம்மியாக தான் இருக்கு. ஸோ கேப் எழுதிட்டே போங்க. ஸோ இது வந்து 9, இங்கே வந்து 11, 13. ஸோ ஆட் நம்பர்ஸ் அப்படியே ஃபாலோ ஆகிட்டே போதா? ஸோ அடுத்து கண்டிப்பாக 15 தான் ஆயிருக்கும். ஸோ 51 15 பண்ணீங்கன்னா 66 தான் அடுத்த கொஸ்டினோட ஆன்சராக இருக்கும்.
குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் பார்த்தலாம். ஸோ குவாட்ரேட்டிக் வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுத்துருக்க ரெண்டு ஈக்குவேஷனுமே சிம்பிளை பாருங்க. ஸோ சிம்பிள் வச்சு நம்ம வந்து சிலது டிசைட் பண்ணிக்கலாம், எது பெருசு எது சிறுசு இல்லை சிஎன்டியா அந்த மாதிரி. ஸோ இங்கே ரெண்டு இதுவுமே சிம்பிள் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ப்ளஸ் தான் இருக்கு. ப்ளஸ் ப்ளஸ்னு வந்தால் ரெண்டு இதுவுமே மைனஸ் மைனஸ் தான் வரப்போகுது ரூட். ஓகேவா? ஸோ நம்ம ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ண தான் ஆகும். சிம்பிளை வச்சு நம்மளால ரிலேஷன் சொல்ல முடியலை. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுங்க. x² + 16 x + 64 மல்டிப்ளை பண்ணால் 64 வரணும், ஆட் பண்ணால் 16 வரணும். ஸோ 64 வந்து நமக்கு தெரிஞ்ச நல்ல ஃபேக்டர் வந்து 4 × 16 இல்லை 2 × 32 8 × 8. ஸோ 8 × 8 மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணும்போது 16 வருது, மல்டிப்ளை பண்ணும்போது 64 வருது. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து 8 8 8 8. ஸோ எல்லாமே மைனஸ் தான். அடுத்த செகண்ட் ஈக்குவேஷன் வாங்க. y² + 12y + 32 மல்டிப்ளை பண்ணால் 32 வரணும், ஆட் பண்ணால் 12 வரணும். ஸோ அல்டிமேட்டாக நீங்கள் பார்த்தோன்னே சொல்லிடலாம் 8 × 4 32 ஆட் பண்ணால் 12 வருதா? ஸோ அப்போ பெரிய ரூட் 8 4 8 4. ஸோ எல்லாமே மைனஸ். ஸோ இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா இது ஈக்குவல், இது பெருசு, இது ஈக்குவல், இது பெருசு. அப்போ எக்ஸ் லெஸ்ஸர் தான் ஈக்குவல் டு ஒய்னு வரும். ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து இதுதான். அடுத்த கொஸ்டினுமே அவங்க வந்துட்டு சிம்பிளை வச்சு நம்ம ரிலேஷன் சொல்ல முடியலை. ஸோ டேரெக்டாக நீங்கள் ரூட் எடுத்தாகணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? மல்டிப்ளை பண்ணால் 44, ஆட் பண்ணால் 24. 44ஓட ஃபேக்டர்ஸ் என்னென்ன வரும்? 1 × 44 2 × 22 4 × 11. ஸோ இந்த மூணில் அந்த நடுவில் இருக்க 2 × 22 இதை மட்டும்தான் மல்டிப்ளை பண்ணும்போது 44 வருது, ஆட் பண்ணும்போது 24 வருது. அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ரூட்ஸ் வந்து 22 22 2 2 எல்லாமே பாசிட்டிவ் ரூட்ஸ். ஏன்னா மைனஸ் பிளஸ்னு வருது. ஸோ ரூட்ஸ் வந்து எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் வாங்க. செகண்ட் ஈக்குவேஷனுக்கு மல்டிப்ளை பண்ணால் 14 வரணும், இல்லை ஆட் பண்ணாலும் டிஃபரன்ஸ் பண்ணாலும் 5 வரணும். அந்த மாதிரி நம்பர்ஸை சூஸ் பண்ணுங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 7 × 2 14, 7ல் 2 மைனஸ் பண்ணால் 5. இது ஒன்று மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போ செகண்ட் கொஸ்டினோட ரூட்ஸ் வந்து 7 2 7 2. அதுவே சிம்பிள்ஸ் எழுதணும். பிளஸ் மைனஸ்ல வந்தால் பெரிய நம்பர் மைனஸ்லையும் சின்ன நம்பர் பிளஸ்லையும் இருக்கணும். ஸோ பெரிய நம்பர் 7 மைனஸ், சின்ன நம்பர் வந்து பிளஸ்ல போட்டுருக்கோம். ஸோ மைனஸ் பிளஸ். இப்போ கம்பேர் பண்ணுங்க. இது பெருசு, இது பெருசு, இது பெருசு, இது பெருசு. அப்போ எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய். அது தேர்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் சிம்பிளை வச்சு ரிலேஷன் சொல்ல முடியுதான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுல பிளஸ் மைனஸ் வருது, செகண்ட் இதுல மைனஸ் மைனஸ் வருது. ஸோ ஒரு ரூல் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் முன்னாடி மைனஸ்னு வந்தா ரெண்டு ஈக்குவேஷனுமே அது வந்து சிஎன்டி தான் எப்பயுமே. நீங்க அதை வந்து சால்வ் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ இங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் இதுல கான்ஸ்டன்ட் வந்து 96, அதுக்கு முன்னாடி மைனஸ் இருக்கு. செகண்ட் இதுல கான்ஸ்டன்ட் வந்து 90, அதுக்கு முன்னாடி மைனஸ் இருக்கு. ஸோ நீங்க சால்வ் பண்ண அவசியம் இல்லை. தேர்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து சிஎன்டி தான் வரும்.